அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். அக்பர்ஜி அவர்கள் என்னை பத்தி ரொம்ப அழகாக ஒரு விளக்கம் அளித்தார்கள். மிகவும் சந்தோஷம். பட் அல்லாஹ்வுடைய இந்த இடத்துல உட்கார்ந்த கூட மிகப்பெரிய வேற இறைவன் திருப்பெயர்கள் தான். உண்மையில என்னை இன்னைக்கு அழகான ஒரு ஸ்பீச் கொடுத்தாங்க சகோதரி ரமேஷ் மேடம் அவர்கள். நிறைய விளக்கங்கள் எனக்கே ஏன்னா ஜிஎஸ்டி எல்லாருமே நிறைய பேர் தவறாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அவங்க சொன்னதுதான், நமக்கு லாஸும் கிடையாது, ப்ராஃபிட்டும் கிடையாது. அதே தான் அருமையான ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சாங்க. ஏன்னா நம்ம இன்னும் புரிஞ்சுதல் இந்த கதையை சரியில்லாம இருந்தது. அதே மாதிரி எம்எஸ்கே உடைய சேவைகள் பாத்தீங்கன்னாங்க, எனக்கு தெரிஞ்சு ஒரு அதிகமா நான் பள்ளியுடைய தொடர்பு பாத்தீங்கன்னா வருவேன், தொழுவேன். அதுல சரி நிர்வாகத்துக்கு பட்டு வரல. எங்களுடைய 15 காலம் பள்ளி நாடு தெரிஞ்ச மிகப்பெரிய ஒரு பள்ளியுடைய உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா நாங்க நடந்த விஷயங்கள் அப்ப கடந்த ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்னாடி நிறைய பிரச்சனைகள் சந்திச்சது. எங்களுடைய முன்னாள் தலைவர் காலம் சென்ற முபாரக் அலி அவர்கள் அந்த அறக்கட்டளையை துவங்கி மறுபடியும் அவர் இணைச்சு எம்எஸ்கே இணைஞ்சு நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு இருந்தாரு. அதுக்கு பின்னாடி அப்புறம் நாங்கள் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தப்போ 2023 ஹஜ்ஜு செஞ்சேன். போயிட்டு வந்த அப்புறம் அதனுடைய பொறுப்புகள் எனக்கு எடுத்து சொல்லி செய்ய நம்முடைய உறுப்பினர்கள் சொன்னாங்க. கொஞ்சம் டைண்டா செஞ்சேன். ஏன்னா அவர் ரொம்ப சிறப்பா பணியாற்றினாரு. இது கரெக்டாக செய்ய முடியுமா நம்மளால அப்படின்ட்டு. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வின் துணை கொண்டு இந்த நிமிடங்களிலும் சிறப்பாக நடந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே மாதிரி ஒவ்வொரு பங்களிப்பும் பாத்தீங்கன்னா நாங்க எம்எஸ்கேல அவங்க அறிவு கொடுப்பாங்க. காய்கறியா இருந்தாலும் சரி, இறைச்சியா இருந்தாலும் சரிங்க. கரெக்டா வெள்ளிக்கிழமை கரெக்டா காலையில எங்க வீட்டுக்கு மேடம் சொன்ன மாதிரி எங்க வீட்டுக்கு எது வந்தாலும் வரலான்னு சரிங்க. அவங்க கரெக்டா அழைப்பு கொடுத்து எங்களுடைய உறுப்பினர்கள் போய் அதை வாங்கிட்டு அவங்க பயனாளர்களுக்கு கரெக்டா சேர்த்துவாங்க. இதுல மத்த விஷயத்தை விட எம்எஸ்கே உடைய சிறப்பு என்னன்னா, ஒரு ஸ்டெப் நம்ம வீட்டுக்கு முன்னாடி நான் உணவு அளிக்கிறது ஒரு 10 பேர் சாப்பிடுறாங்க, அது சிறப்பு தான். இருந்தாலுமே நீங்க எத்தனையோ பேர் பாத்தீங்கன்னா அவங்களுடைய கஷ்டத்தை வெளியே சொல்ல முடியாம சிரமப்படுவாங்க. அவங்களுடைய டோர் ஸ்டெப்லயே போய் நம்ம அந்த பயனாளிகளுக்கு கண்டறிஞ்சு அவங்களுக்கு தேவையான மருத்துவ உதவியா இருந்தாலும் சரிங்க. அதே மாதிரி உணவு எல்லாமே தேவையான மாதம் பாத்தீங்கன்னா மருந்து எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க. இடையில பாத்தீங்கன்னா என்னுடைய ஜான் அப்படின்னு ஒரு சகோதரர் என்ன பண்ணாரு, ஒரு காலை இருந்துட்டாரு. அவருக்கு ஒரு செயற்கை கால் பொருத்தம்னு சொல்லிட்டு அவருக்கு எங்க நிர்வாகத்தை அனுப்பினாரு. நாங்க உடனே ஹக்கீம் பாய் தொடர்பு கொண்டோம். உடனே அவர் என்ன பண்ணாரு, உடனே தலைமையில பேசிங்க, அதுக்கு முன்னாடி சில வழிமுறைகள், சில வழிகாட்டிகள், இது மாதிரி ஆர்கனைசேஷன் நடந்துட்டு இருக்கு, அதுக்கு நீங்க முயற்சி எடுக்க சொல்லுங்க, முடிஞ்சு நம்மளும் பார்க்கலாம் அப்படின்ட்டு. அது ஒரு சொல்யூஷன் கிடைக்குது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே ஒண்ணுக்கு ஒரு சொல்யூஷன். ஒரு மருத்துவ உதவியா இருந்தாலும் சரிங்க, அது ஒரு கல்வியுடைய உதவியா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, இது கடல் அளவு இவங்க சேவைகள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஏதோ நாங்க ஒரு சின்ன கடை அளவு அதனுடைய பங்கு எங்களுக்கு இருக்கு. அது அதை நினைச்சு பெரும் போறோம். இதனுடைய மகிழ் சேவை குழு மென்மேலும் வளர எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு இந்த உரையை வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.